Good morning student. Next unit 4 chapter 9 application of biotechnology அப்படிங்கிற ஒரு சாப்டர் நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பயோடெக்னாலஜி அப்படின்னு ஒரு ஃபீல்டு இல்லைன்னா நிறையா மெடிஷனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஃப்யூச்சரில் வந்து கொரோனா டிசீஸ்க்கு மெடிஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியுமே என்ன தான் பயோடெக்னாலஜியில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த லெசன் நமக்கு ஹவு டு ப்ரிப்பேர் த மெடிஷன் ஃபார் லைஃப் சேவிங். சரிங்களா, வாழ்வை பாதுகாப்பு, அதாவது உயிர் காக்கும் மருந்துகளை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா த்ரூ த பயோடெக்னாலஜி ஃபீல்டு. சரிங்களா, இங்கே அந்த கீழே இந்த மெடிசன் இந்த இன்ஜெக்ஷன் இருக்குதுங்களா, அது கீழே ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்துருக்காங்க பாருங்க. அவர் வேர்ல்டு இஸ் பில்ட் ஆன் பயாலஜி. சரிங்களா, இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயாலஜியால் ஆக்கப்பட்டிருக்குது. அதனுடைய சாப்டர் அவுட்லைன் பாருங்களாகலாம். அப்ளிகேஷன் இன் மெடிசின். ஸோ இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத மெடிசன் ஃபீல்டில் எப்படிலாம் அப்ளிகேஷன் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜீன் தெராப்பி. அது என்னங்க ஜீன் தெராப்பி? நீங்கள் தெராப்பின்னா என்னங்க, ட்ரீட்மெண்ட்டு பர்டிகுலர் டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தெராப்பின்னு பேர். ஜீன் தெராப்பினா இன்கேஸ் எனி டிஃபெக்டிவ் ஜீன் presence in our body, that defective gene eliminate with the help of normal gene. The normal gene developed outside of the body or in vitro condition. சரிங்களா, ஸோ நம்ம வந்து லேபில் வந்து நார்மலான ஜீனை உற்பத்தி பண்ணி அந்த நார்மலான ஜீனை ஹியூமனுடைய பாடியில் டிஃபெக்டாக இருக்கக்கூடிய ஜீனை எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம சரி பண்ணுறதுக்கு பார்த்து ஜீன் தெராப்பிங்க. ஸ்டெம் செல் தெராப்பி அப்படிங்கிறதுங்க. இப்போ இந்த ஸ்டெம் செல் தெராப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் செல் அப்படிங்கிறது நமக்கு இந்த அம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் கொடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் நிறையா வந்து ஸ்டெம் செல் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அதை நம்ம ஃப்யூச்சரில் ஏதாச்சும் டிசீஸுக்கு, கேன்சருக்கு க்யூர் பண்ணிக்கலாம். நம்ம ஜெனட்டிக் டிசீஸ், எஸ்பெஷலி வந்து ஜெனட்டிக் டிசீஸ் எல்லாமே க்யூர் பண்ண முடியும் ஜீன் தெரப்பி மூலமாக, ஸ்டெம் செல் தெரப்பி மூலிமா. மாலிகுலர் டயக்னாசிஸ். மாலிகுலர் டயக்னாசிஸ்னால் என்னங்க, எ பர்டிகுலர் டிசீஸ் கரெக்டாக பர்டிகுலரான டிசீஸ் ப்ரெசன்ஸாக இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆக போகுதுங்க இந்த பயோடெக்னாலஜி. இப்போ கொரோனா டெஸ்ட்டு வந்து பிசிஆருங்கிறது கரெக்டாக நமக்கு பிசிஆர் டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு கொரோனா பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியும். அப்போ டயக்னோசிஸ்னால் கண்டுபிடிக்கிறதுங்க டிசீஸாக. அது மாலிகுலர்னால் என்னங்க, கரெக்டான எக்ஸாக்டில் டிஎன்ஏ ஆர்என்ஏ வச்சு கண்டுபிடிக்கிறது. ஹெச்ஐவி பேஷண்ட்லாம் நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னாலஜி மூலிமா தான் கண்டுபிடிக்கணுங்க. எலைசா வெஸ்டர்ன் பிளாட் டெக்னாலஜி மூலிமா நம்ம கண்டுபிடிக்கணும். டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்னு என்னங்க, ஜெனட்டிக்கலி ஜீன் ஆல்டர்டு அனிமல்ஸ். சரிங்களா, அனிமல்ஸினுடைய ஜீனை வந்து ஆல்டர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸுக்கு பேர் தான் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்னு பேர். பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அண்ட் தயர் யூசஸ். பயாலஜிக்கலாக நம்ம என்னென்ன ப்ராடக்ட் உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்னா என்சைம், ஹார்மோன்ஸு, மெடிசின்ஸ் இந்த மாதிரி உற்பத்தி பண்ண போகிறோம். அதோடைய யூசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அனிமல் குளோனிங். குளோனிங்னா உங்களுக்கு தெரியுமில்லைங்க, செராக்ஸ் காப்பி மாதிரி. ஸோ ஒரு அனிமல்ஸாக அப்படியே சேம் டிட்டோவாக இன்னொரு அனிமல்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் என்ன பேருங்க, குளோனிங் அப்படின்னு பேருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து எத்திக்கல் இஷ்யூ. ஸோ நம்ம இந்த குளோனிங்னால் என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறது நமக்கு எத்திக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவில் இந்த லெசன் நம்ம படிக்க மாட்டேங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் படிப்போம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிப்போம். இதை மட்டும் நோட் பண்ணிச்சுங்க. இந்த லெசனில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு சொல்லினா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னங்க, மேனிப்புலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஆர் ஜீன் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல். மனிதன் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ என்ன பண்ணுறான், நமக்கு ஆல்ட்ரு பண்ணி நியூ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண வச்சா அதுக்கு பேர் என்ன பேருங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்டுங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது. ஸோ இதெல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்கும் அப்ராட்லாம். இது வந்து நம்ம நியூவாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெடிசின் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, டிஎன்ஏவை யூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் தெரப்பியூட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ். தெரப்பியூட்டிக்கல்னு என்னங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இட் இன்வால்வ் த எக்ஸ்ட்ராக்டிங் ஆஃப் எ ஜீன் ஃப்ரம் எ ஒன் ஆர்கானிசம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த டிஎன்ஏ ஆஃப் த அனதர் ஆர்கானிசம். சரிங்களா, அப்போ புரிஞ்சுதுங்களா, ஒரு அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ எடுத்து இன்னொரு அனிமல்ஸுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலோட ஃபிட் பண்ணி இப்போ அந்த ஒரு அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அந்த அனிமல்ஸுக்கு பேர் என்ன சொல்லணுமுங்க, டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். அந்த அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்து இன்னொரு அனிமல்ஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டாரை யூஸ் பண்ணணும், வெஹிக்கிள் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வெக்டார் வெஹிக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா ஈகோலை பாக்டீரியாவிலேருந்து எடுக்கக்கூடிய பிளாஸ்மிட்.
ஸோ நம்ம டேரெக்டாக ஒரு அனிமல்ஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எடுத்து இன்னொரு அனிமல்ஸோட டேரெக்டாக செலுத்த முடியாது. என்ன வேணும், நமக்கு வெஹிக்கல் வேணும், வெக்டார் வேணும். ஸோ வெக்டாரை இங்கே ஆக்ட் பண்ணுறது என்ன ஆச்சு அப்படின்னா ரெட்ரோ வைரஸ் அண்டு பிளாஸ்மிட். ஸோ அந்த பிளாஸ்மிட்டோட நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு அனிமல்ஸ்லேருந்து எடுத்த ஜெனடிக் மெட்டீரியலை பிளாஸ்மிட்டோட ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பிளாஸ்மிட்டை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணோம்னா இப்போ என்ன கிடச்சிருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஒரு அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல் இன்னொரு அனிமல்ஸுக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. அது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அல்லது ஆர்டிஎன்ஏ மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்க. சரிங்களா, அதுக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. நோட் பண்ணி வச்சுங்க 2 மார்க்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் என்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் டு ப்ரொடியூஸ் ப்ராசஸிங் த மெட்டீரியல் பயாலஜிக்கல் ஏஜென்ட் டு ப்ரொவைட் ஏ குட்ஸ் அண்டு சர்வீஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த 20th செஞ்சுரிக்கு முன்னாடி நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜிங்கிறது என்ன ஒரு ஃபீல்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி த ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் அஸ்யா இட்லி, தோசை, டைரி ப்ராடக்ட்டு, ப்ரெட்டு, ஒயின் இதுதான் மேக் பண்ணுறதை நம்ம என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடியது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் சென்ஸு இது வந்து கரெக்டான பயோடெக்னாலஜி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பட் நன் ஆஃப் தீஸ் வுட் பி கன்சிடர்ட் பயோடெக்னாலஜி இன் த மாடர்ன் சென்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இன்றைக்கி சயின்ஸில் இதை அப்ளை பண்ண முடியாது. இது பூரா என்னதுங்க, அது மேலே பார்த்தது பூரா நம்ம இதுக்கு முன்னாடி லெசன் பார்த்தாங்க பார்த்தீங்களா, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், ஃபெர்மெண்டேஷன். ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் வர்றதே இதெல்லாம். ஆனால் நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பயோடெக்னாலஜியில் கொண்டு வர முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது வந்து கரெக்டான எக்ஸாக்டான பயாலஜிக்கல் கிடையாதுங்க. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் வேரியஸ் ஃபீல்டு இன்க்ளூடிங் த மெடிசன். இதில் வந்து நிறையா மருத்துவத்துறையை பற்றி பார்க்க போகிறோம். ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலிமா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூட வேரியஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் அண்டு தெரப்பியூட்டிக் யூசஸ். சரிங்களா, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோனும் ப்ரோட்டீன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹார்மோனும் ப்ரோட்டீனை நம்ம என்ன பண்ண போகிறாங்க, தெரப்பியூட்டிக்கல் ஏஜெண்ட்டாக நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இன் மெடிசன். பயோடெக்னாலஜியை நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோம், மெடிசனுக்காண்டி நம்ம இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்டை பயன்படுத்தி மெடிசன் கண்டுபிடிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு என்ன மெடிசன் அப்படின்னா ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின். இன்றைக்கி சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறது வேர்ல்டு முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன், மிகப்பெரிய ஒரு வியாதியாக நமக்கு ஆட்கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியம் தாங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ ஹியூமன் இன்சுலின் எங்கெங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, லாங்கர்ஹான்ஸில் இருக்கக்கூடிய ஆல்பா செல், பீட்டா செல் அண்டு டெல்டா செல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் செல்ஸ் இருக்குது. அதில் பீட்டா செல்ஸ் தான் எதை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. ஸோ இன்சுலின் ஹார்மோன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ அமினோ ஆசிட்ஸ் ஹார்மோன்ஸ். எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இன்சுலின் எடுத்திங்கன்னா அதில் 2 செயின் இருக்குங்க, ஒன்று ஆல்பா செயின், இன்னொன்று பீட்டா செயின். அதாவது ஏ செயின், பி செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏ செயின், பி செயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ செயினில் வந்து 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், பி செயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 51 அமினோ ஆசிட்ஸ் கிடச்சிருங்க. சரிங்களா, ஸோ அமினோ ஆசிட்ஸ் பூரா லைனாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பாலிபெப்டைடுங்க. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏ செயினும் பி செயினும் வந்து ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பைன் ஆகிருக்கணும். எதன் மூலிமா கம்பைன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டு. என்ன பாண்டுங்க, டைசல்ஃபைடு பாண்ட். நோட் பண்ணிச்சுங்க, டைசல்ஃபைடு பாண்ட் அப்படிங்கிறது எந்த அமினோ ஆசிட்ஸுக்கு ரெண்டுக்கு இடையில ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டைன் அப்படிங்கிற 2 அமினோ ஆசிட்ஸுக்கு இடையில தான் ஃபார்ம் ஆகும். எந்த 2 அமினோ ஆசிட், ஏ செயின்லேயும் சிஸ்டைன் இருக்கணும், பி செயின்லேயும் சிஸ்டைன் இருக்கணும். அந்த 2 இடத்துலையும் சிஸ்டைன் இருந்ததுன்னா டைசல்ஃபைடு பாண்ட் வந்து லிங்க் ஆயிருங்க. சரிங்களா, ஸோ இன்சுலினுடைய ரோல் என்னங்க, பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறதா இன்சுலினுடைய ரோலு. அப்போ இன்சுலின் வந்து குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறது பிளட்டில் வந்து எந்த லெவலை குறைக்குதுங்க, இன்சுலின் வந்து பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறது தான் இன்சுலினுடைய மெயினான ரோலாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்சுலினை குறைச்சி நமக்கு எனர்ஜி அதிகப்படுத்தும் யார், இன்சுலின். குளுக்கோஸ் லெவலை குறைச்சி எனர்ஜி அதிகப்படுத்துங்க யார், இன்சுலின். ஸோ அப்போ இன்சுலின் வந்து போதுமான அளவுக்கு நமக்கு செக்ரேட் ஆகலை அப்படின்னா பிளட்டில் இன்சுலின் லெவல் குறையிறது போல் என்ன ஆயிரும், அதிகமாகிருங்க, எக்ஸஸ் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸஸாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன இன்ஜெக்ட் பண்ணியானுங்க, ஹார்மோன், இன்சுலின்ங்கிற ஹார்மோன் வேணும். அப்போ இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் வந்து பாடியில் ப்ராப்பராக செக்ரீட் ஆகலை அப்படின்னா
டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வர ஆரம்பிச்சிருங்க. சரி, அப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அதோடைய சிம்டம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா, சரிங்களா, இந்த மாதிரி பிரச்சனையாக வரும். சப்போஸ் இதை நம்ம வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகுங்க, நமக்கு டெத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அந்த பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், பயோடெக்னாலஜி மூலிமா ப்ரொடியூஸான இன்சுலினை நம்ம டேப்லெட்டாவோ அல்லது இன்ஜெக்ஷனாவோ எடுத்துக்கணுங்க. ஸோ அப்போ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்சுலினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பயோடெக்னாலஜி மூலிமா, ஹியூமன்லேருந்து லேங்கர்ஹான் ஐலிட்ஸ்லேருந்து பீட்டா செல்லை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். பீட்டா செல்லில் இருக்கக்கூடிய ஜீனை ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கணும். ஐசோலேட் பண்ண ஜீனை இப்போ நம்ம எதோட ஃபிட் பண்ணுங்க, பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மீட், ஈக்குவலைங்கிற பாக்டீரியாவிலிருந்து பிளாஸ்மீட் எடுக்கணும். அந்த பிளாஸ்மீட்டோட என்ன ஃபிட் பண்ணுங்க, இந்த பீட்டா செல்லில் இருக்கக்கூடிய ஜீனை வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெடி பண்ணிடுறோம், ஆர்டிஎன்ஏ ரெடி பண்ணிடுறோங்க. சரிங்களா, இப்போ இந்த ஆர்டிஎன்ஏவை மறுபடியும் நெக்ஸ்ட் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணுங்க, சேம் பாக்டீரியாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்டீரியாக்குள்ளே காலனியாக க்ரோத் பண்ணோம்னா அந்த காலனியாக க்ரோத் ஆன பாக்டீரியாக்குள்ளே என்ன இருக்குதுங்க, நம்ம அனுப்பின இன்சுலினை செக்ரேட் பண்ணக்கூடிய ஜீன் உள்ளே இருக்குது. ஸோ அப்போ அந்த ஜீன் எதை செக்ரேட் பண்ணுங்க, இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம போதுமான அளவுக்கு செக்ரேட் ஆனோடனே இந்த பாக்டீரியாவெல்லாம் லைஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இன்ஜெக்ஷனாவோ டேப்லெட்டாவோ எடுத்துக்கலாம். சரிங்களா, ரைட்டுங்க. அதுக்கான இது ஒரு 5 மார்க் இம்பார்ட்டண்டான 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்க்கலாம். ஹியூமன் பேங்க்ரியாஸ் செல் கொடுத்துருக்காங்களா, பேங்க்ரியாஸில் லேங்கர்ஹான் ஐலிட்ஸில் பீட்டா செல்லிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன்ஏ ஜீன் எடுத்துக்கிறோம். ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீனை வந்து கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறாங்களா, வெளியே எடுத்துக்கிட்டோம். வெளியே எடுத்துக்கிட்டு இதேமாரி இன்னொன்று என்னன்றாங்க, பாக்டீரியா செல்லேருந்து என்ன எடுக்கிறோம், பிளாஸ்மிட் டிஎன்ஏ எடுத்துக்கிறோம். அதை வந்து கட் பண்ணுற ரெஸ்ட்ரக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணுறோம். இப்போ அந்த பிங்க் கலராக இருக்கிறதும் இந்த வயலட் கலர் இருக்கிறதையும் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் என்ன, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபர்தராக எதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுறோங்க, பாக்டீரியாக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த பாக்டீரியா என்ன வருது, நிறையா பாக்டீரியாவாக க்ரோத் ஆகுது. இந்த க்ரோத் ஆகக்கூடிய பாக்டீரியா என்ன ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ணுது, இன்சுலின் அப்படிங்கிற ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ணுது. ஸோ இந்த இன்சுலின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி செக்ரேட் ஆகும் அடிச்சு அப்படின்னா ப்ரீ ப்ரோ இன்சுலினை செக்ரேட் ஆகும். அதில் வந்து 3 செயின் இருக்குது ப்ரீ ப்ரோ இன்சுலின் அப்படிங்கிறதுல. சி செயின், பி செயின், ஏ செயின் இருக்குது. அடுத்து இந்த சி செயினை நம்ம ரிமூவ் பண்ணோம். அப்போ ரிமூவ் பண்ணோம்னா என்ன மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோ இன்சுலினாக மாறணுங்க. இப்போ ப்ரோ இன்சுலின் என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைசல்பைடு ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் ஃபர்தராக இன்சுலின் அப்படின்னு மாறணும் அப்படின்னா நம்ம எதை ரிமூவ் பண்ணிடணும், சி செயினை ரிமூவ் பண்ணியிருந்தீங்க. சி செயினை ரிமூவ் பண்ணோன்னே நமக்கு பியூர் இன்சுலின் கிடச்சிடும். அதை நம்ம என்ன பண்ணலாம், பாட்டிலில், கண்டெய்னரில், க்ளோஸ்டு வெசல்ஸில் ஃபில் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கான இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படிங்க நம்ம இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கவுக்கிட்டேயோ அல்லது பஃபலோக்கிட்டேயோ அல்லது பிக் பன்றிக்கிட்டேயோ மாட்டுக்கிட்டேயோ இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸை எடுத்து அதை நல்லா கிரைண்டிங் பண்ணி அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய இன்சுலின் அப்படியே என்ன ஆயிருங்க, இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை குறைக்கும். ஸோ அப்படி குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு சம் அலர்ஜி காசஸ் ஆகுதுங்க, சைடு எஃபெக்ட். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு என்ன வருதுங்க, சைடு எஃபெக்ட் வருது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஸ்டார்டட் இன் த லேட் 1970s. நோட் பண்ணிச்சுங்க பார்க்கலாம் 1 மார்க்கில். எப்போ வந்து இந்த இன்சுலின் அப்படிங்கிறத செக்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க ப்ரொடக்ஷன் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலியம் அப்படின்னா 1970ங்க. இந்த டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்க, இன்சர்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் ஜீன் அண்ட் த பிளாஸ்மிட்ஸ் ஆஃப் ஈக்குவலை த பாலிபெப்டைட் செயின்ஸ் ஆர் synthesized as a precursor called pre-pro insulin. சொல்லிட்டுங்களா, நோட் பண்ணிச்சிங்க. அதில் ஏ செயின், பி செயின் செக்மெண்ட் லிங்க்டு பை த தேர்ட் செயின், என்ன செயின், சி செயின் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு எல்லாமே நம்ம நடத்துனதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் இன்சுலின் வாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அட்மினிஸ்ட்ரேட் டு த ஹியூமன்ஸ். முக்கியமான 1 மார்க் நோட் பண்ணிச்சிங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா உற்பத்தியான மருத்துவ பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்சுலின். சரிங்களா, ஸோ இந்த இன்சுலினை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் எப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1982 கிடைக்குதுங்க. சரிங்களா, நோட் பண்ணிச்சிங்க.
1982 ஹியூமனுக்கு வந்து இந்த இன்சுலின் பயோடெக்னாலஜி மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. 1986 வந்து இந்த இன்சுலினை மார்க்கெட் பண்ண கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன நேமுங்க, ஹியூமுலின். நோட் பண்ணுங்கள், இன்சுலினை என்ன சொல்கிறாங்க, ஹியூமுலின் அப்படின்ட்டு கொண்டாந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது பெஸ்ட் அண்ட் பேண்டிங் in 1921 isolated insulin from the pancreatic islets of a dog and demonstrated its effectiveness against the diabetes அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமும் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் முக்கியமான 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு பார்க்கணுங்க. இப்போ நம்ம இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் நம்ம எப்படிங்க இந்த ஹியூமன் நம்ம இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம், பேங்க்ரியாஸ் செல்ஸ்லேருந்து எடுத்து இந்த இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை செப்பரேட் பண்ணி ஈகோலை பாக்டீரியாவுடைய பிளாஸ்மிட்டோட கம்பைன் பண்ணோம். அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம எதுலேயும் பார்க்க போகிறோம், ஹியூமன் க்ரோத் ஹார்மோன்லையும் பார்க்க போகிறோம். ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் எங்கே செக்ரேட் ஆகுங்க, பிட்யூட்டரி கிளாண்டில் செக்ரேட் ஆகும், அடினோ ஹைப்போஃபைசிஸில். ஸோ இப்போ அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய அடினோ ஹைப்போஃபைசிஸில் இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து இது 5 மார்க் நோட் பண்ணிங்க, ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் HGH. ஸோ அந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோனுக்கு என்னென்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா சொமட்டோஸ்டாட்டின் அல்லது சொமட்டோட்ரோஃபின் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிச்சுங்க, ஸ்டாட்டின் சொமட்டோட்ரோஃபின் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஹார்மோன் அப்படின்னா இட் இஸ் ஏ பெப்டைட் ஹார்மோனுங்க. இது என்ன ஹார்மோன், பெப்டைட் ஹார்மோன், பிட்யூட்டரி கிளாண்டு. நமக்கு இந்த குரோத் ஹார்மோன் எதுக்குங்க யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனில் வந்து குரோத் வந்து ஆகாமல் ஒரு சில பேர் ஸ்டண்டர்டு குரோத்தாக இருப்பாங்க, குள்ளத்தன்மையாக இருப்பாங்க, அவங்களுக்கு வளர்ச்சி குன்றி காணப்படுவாங்க. அவங்களுக்கு குரோத் ஹார்மோன் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ இன்ஜெக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரிங்களா. சேம் செட்டப், நம்ம எதில் வந்து இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம குரோத் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கான டயக்ராமி கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் செல்லு குரோத் ஹார்மோனுக்கான ஜீனு, அது வந்து என்ன பண்ணுறோம் நமக்கு இங்கே ப்ளூ கலரு EcoR1 எக்ஸரீசியா கோலை ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோங்க, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா இந்த RDNA மறுபடியும் நம்ம பாக்டீரியாக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்றோம். இந்த பாக்டீரியா க்ரோத் ஆகும்போது கூட ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. என்ன ப்ரோட்டீனுங்க, ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிற பாலிபெப்டைடு ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. அதை நம்ம இண்டிவிஜுவலாக செப்பரேட் பண்ணி வெளியேற்றுறாங்க. இது ஒரு 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க வித் டயக்ராம், சரிங்களா. சூப்பராக ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் 8ங்க. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஊண்டிங் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அப்படின்னா பிளட்டு வந்து கிளாட் ஆகணும். எத்தனை நிமிஷத்துலேருந்து எத்தனை நிமிஷங்க, 2 to 8 minutes. நமக்கு ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுது அப்படின்னா 8 நிமிஷத்துக்குள்ளே உறைஞ்சிடணும் ரத்தம். 8 நிமிஷத்துக்குள்ளே உரையில அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹோல் 5 லிட்டர் ரத்தமும் வெளியேறி நம்ம மயக்கம் போட்டு டெத்தாக நேரிடும். அப்போ ஏன் ஒரு சில பேருக்கு அந்த 8 நிமிஷத்துக்குள்ளே உரைய மாட்டேங்குது அப்படின்னா பிளட் கிளாட்டிங் ஆகக்கூடிய ஃபேக்டர் அவங்களுக்கு இல்லை. அப்போ பிளட் கிளாட்டிங் ஆகக்கூடிய ஃபேக்டர் எங்கே செக்ரேட் ஆகும் அப்படின்னா லிவரில் செக்ரேட் ஆகும். ஸோ லிவரில் வந்து ப்ராப்பரான பிளட் கிளாட்டிங் ஆகக்கூடிய ஃபேக்டர் 8 அப்படிங்கிறது செக்ரேட் ஆகலை அப்படின்னா அவங்கள என்ன ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போடலாங்க. என்ன இன்ஜெக்ஷன், ஹியூமன் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் 8 அப்படிங்கிறது நம்ம எப்படி இன்சுலின் இந்த குரோத் ஹார்மோன் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணோமோ சேம் செட்டப் தான் இதுவும், சரிங்களா. ரைட்டுங்க, பார்த்துக்குங்க. அது ஒரு 5 மார்க் நோட் பண்ணுங்கள். இருக்குதுங்களா, இங்கே பாருங்க, ஹியூமன் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் 8 studied in our early classes that the factor required for the normal blood clotting, that factor 8 is one of them. The gene for the information factor 8 is located on the X chromosomes. சரிங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ் குரோமோசோமில் இருக்குதுங்க. நோட் பண்ணிச்சுங்க. ஹியூமனில் வந்து ஃபீமேலாக இருந்தால் 2 X குரோமோசோம் இருக்கும், மேலே இருந்தால் ஒரு X குரோமோசோம் ஒரு Y குரோமோசோம் இருக்கும். ஸோ அந்த X குரோமோசோமில் தான் இருக்குதுங்கிறாங்க. A genetic defect in the synthesis of factor 8 result in the ஹீமோஃபிலியா, ரத்தம் உறையாமை. ஹீமோஃபிலியாங்கிறது ரத்தம் உறையாமை நோய் ஏற்படும், ராயல் டிசீஸ்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா. ஹீமோஃபிலியா A அப்படிங்கிற டிசீஸ் வரும். A செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிச்சுக்கோங்களா. இந்த ஹீமோஃபிலியா A இஸ் ஏ செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ். ஏன்னா எக்ஸில் இருக்கிறனால அடுத்தடுத்து எக்ஸ்னே வரும். கேரக்டரைஸ்டு பை ப்ரொலாங்டு கிளாட்டிங் டைம் அண்ட் இன்டர்னல் ப்ளீடிங். உடம்புக்குள்ளேயும் ரத்த கசிய ஆரம்பிச்சிடும். The factor 8 is isolated from the blood of normal human being was used in the treatment of hemophilia A.
the requirement of large quantity of blood for this purpose and risk of the transmission of infection disease like AIDS is a disadvantages. நம்ம இன்னொரு ஹியூமனில் இருந்து நம்ம ஃபேக்டரி 8 எடுத்து யாருக்கு வந்து இந்த ஃபேக்டரி 8 செக்ரீட் ஆகாமல் இருக்குதோ அவங்களுக்கு செலுத்தலாம். அப்படி செலுத்தும்போது என்ன நமக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, யாருக்காச்சும் எய்ட்ஸ் இருந்தால் அந்த எய்ட்ஸ் இந்த பேஷண்ட்டுக்கு வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எதை யூஸ் பண்ணலாங்கிறாங்க, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா ஃபேக்டரி 8 அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்ட்டு இருக்காங்க. இன் சைனீஸ் ஹம்ஸ்டர்ஸ், நோட் பண்ணி பார்க்கலாம், எலி, சீனாவில் இருக்கக்கூடிய சுண்டெலிகளினுடைய ஓவரி, முக்கியமான ஒன் மார்க் நோட் பண்ணி பார்க்கலாம். சைனீஸ் ஹம்ஸ்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்குங்க, புக் பேக் கொஸ்டின் இருக்குது. Chinese hamster ovary and in the baby hamster kidney cells. More recently, a cell line of human origin has been used for the first time to produce the human blood clotting factors. சரிங்களா, மனிதனுடைய இரத்த உறைதலுக்கு தேவையான இரத்த உறைதல் காரணி 8 உற்பத்தி பண்ணுவதற்கு எது எதில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஹாம்ஸ்டர்னுடைய ஓவரி, அதேமாரி பேபி ஹம்ஸ்டர்னுடைய கிட்னி செல், இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் ஃபேக்டரி 8 ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃப்ரான். அப்போ இன்டர்ஃப்ரான்னா என்னங்க, நமக்கு டிசீஸ் வராமல் பாதுகாக்கிறதுங்க. அதாவது நமக்கு ஏதாச்சும் வைரல் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க பாடியில், ஸோ இந்த வைரஸ்க்கு எதிராக நமக்கு போராடுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃப்ரானுங்க. சரிங்களா, இன்டர்ஃப்ரானுங்கிறது ஒரு ப்ரோட்டீன். ஸோ அந்த இன்டர்ஃப்ரானுங்கிற ப்ரோட்டீன் நம்ம என்ன பண்ணணும், அங்கேயே கொடுத்துருவாங்க, ஒரு ஆன்டி வைரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைரஸ்க்கு எதிராக நமக்கு இம்யூனிட்டியை தரக்கூடியது இன்டர்ஃப்ரான் அப்படிங்கிறது. யாருக்குலாம் இன்டர்ஃப்ரான் கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு டிசீஸ் கொஞ்சம், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வைரல் டிசீஸ் அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆவாங்க. ஸோ அவங்க அதிலிருந்து எஸ்கேப் ஆகணும்னா நம்ம அவங்க எதை போட்டாகணுங்க, இன்டர்ஃப்ரான் போடணும். அப்போ இன்டர்ஃப்ரான் நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்க, இந்த பயோடெக்னாலஜி முடிஞ்சு வச்சிங்களா. பாருங்கள், இன்டர்ஃப்ரான் ஆர் ப்ரோட்டீனியஸ் ஆன்டி வைரல் ஸ்பீசிஸ், ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பை த மெமலியன் செல்ஸ். நோட் பண்ணிக்கோங்களேன், மெமலியன் அப்படின்னா யாருங்க, பாலூட்டிகள் செல்ஸ் வென் இன்ஃபெக்டட் வித் வைரஸ். இன்டர்ஃப்ரான் வேர் டிஸ்கவர்டு பை அலிக் ஐசக்ஸ். நோட் பண்ணுங்கள், இந்த இன்டர்ஃப்ரானை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அலிக் ஐசக்ஸ் அண்டு ஜீன் லெண்டிமேன் இன் 1957. அலிக் ஐசக்ஸ் அண்டு ஜீன் லெண்டிமேன் இன் 1957 அப்படிங்கிற 2 பேர் தான் 1957 அப்படிங்கிற வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்க. 1957 கண்டுபிடிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்ஃப்ரான் தே ஆர் கிளாசிஃபைட் அஸ் ஏ. நோட் பண்ண பார்க்கலாம், எத்தனை டைப்பில் வந்து இன்டர்ஃப்ரான் இருக்குன்னா, இன்டர்ஃப்ரான் ஆல்பா, இன்டர்ஃப்ரான் பீட்டா, இன்டர்ஃப்ரான் ஹாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செல்லுலார் டிஎன்ஏ டு ப்ரொடியூஸ் ஆன்டி வைரல் என்சைம் விச் இன்ஹிபிட் த வைரல் ரெப்ளிகேஷன் அண்ட் ப்ரொடெக்ட் த செல்ஸ். சிமிலர் த ஃபேக்டரி 8 இன்டர்ஃப்ரான் குட் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் த பிளட்டு. எப்படி நம்ம ஃபேக்டரி 8 நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இது பிளட்லேருந்து ஐசோலேட் பண்ணி இந்த அமௌண்ட் ஆஃப் பிளட் ரெக்வயர்டு ஐசோலேட் இன்டர்ஃப்ரான் இஸ் எனார்மஸ் அண்ட் நாட் ப்ராக்டிக்கல். நிறையா பிளட்டை ஐசோலேட் பண்ணி நம்ம இன்டர்ஃப்ரான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம இது ப்ராக்டிக்கல் சாத்தியமானது இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா உற்பத்தி பண்ண முடியுன்னு இருக்காங்க. டு ஓவர்கம் திஸ் இஷ்யூ இன்டர்ஃப்ரான் வுட் பி ப்ரொடியூஸ்டு பை ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. சரிங்களா, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. என்ன அனிமல்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, நோட் பண்ணி பார்க்கலாம். ஈஸ்ட், என்ன ஈஸ்ட், சாக்ரோமைசிஸ் செர்விசியா இஸ் மோர் சூட்டபுள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் இன்டர்ஃப்ரான் தென் ஈகோலை. முக்கியமான விஷயங்க, போன வருஷம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். நம்ம இன்டர்ஃப்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்துலேயுமே ஈகோலையில் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம், ஈகோலைங்கிற பாக்டீரியா. ஆனால் இன்டர்ஃப்ரானுக்கு மட்டும் பாக்டீரியா உற்பத்தி பண்ணாமல் ஈஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஏன் பாக்டீரியா யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, அதுக்கான மெக்கானிசம் மெஷினரிஸ் இதில் இல்லைங்க. எது இன்டர்ஃப்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கான மெஷினரி இதில் இல்லை. சின்ஸ் ஈகோலை டஸ் நாட் பொசஸ் த மெஷினரி ஃபார் த கிளைக்கோலைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். முக்கியமான 1 மார்க்கு இது தான் போன வருஷம் கேட்டிருக்காங்க கொஸ்டின், நோட் பண்ணிச்சுங்க. சரிங்களா, ஈக்குவலில் என்ன கிடையாதுங்க, கிளைக்கோலைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீனை வந்து கிளைக்கோலைசேஷன் பண்ணுவதற்கான மெஷினரி ஈக்குவலில் இல்லை. அதனால் நம்ம எதை எடுத்துக்கலாங்க, சாக்ரோமைசிஸ் செர்விசியாங்கிற ஈஸ்ட் எடுத்து இன்டர்ஃப்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இன்டர்ஃப்ரான் ஆர் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிசீஸ் லைக் கேன்சர். கேன்சருக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. எய்ட்ஸுக்கு, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிற டிசீஸு, ஹெப்பாடைட்டிஸ் சிங்கிறது என்னன்னு தெரியுதுங்களா. இந்த வருஷம் நோபல் ப்ரைஸ் தந்தாங்களா 3 சயின்டிஸ்ட்டுக்கு மெடிசனுக்கான நோபல் ப்ரைஸு. அந்த மஞ்சக்காமலைக்கு கெர்பிஸ் ஜோஸ்டர், எய்ட்ஸ் நோயாளிக்கு வரக்கூடிய வியாதி. இன்ஸ்பைட் ஆஃப் தெரபியூட்டிக் அப்ளிகேஷன் இன்டர்ஃப்ரான் ஆர் நாட் வித்தின் த ரீச் ஆஃப் எ காமன் மேன். இவ்வளோ இருந்த போதிலும்
நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியமாக நம்ம இன்டர்ஃபானை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்த போதிலும் இன்றைக்கி சாதாரண மனிதனை சென்றடையவில்லை இன்டர்ஃப்ரான் அப்படிங்கிறாங்க. டியூ டு ஹை காஸ்ட் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். இதை உற்பத்தி பண்ணுவதற்கு அதிகமான பணச்செலவுகள் ஏற்படுகிறது, அதனால் மனிதர்களுக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்ட்டுருக்காங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீகாம்பினன்ட் வேக்சின். வேக்சின் உங்களுக்கு தெரியுமில்லைங்க? ரீகாம்பினன்ட் வேக்சின். வேக்சின்ங்கிறது என்னங்க? தடுப்பூசி. சரிங்களா? வேக்சின்னாலே அதில் என்னங்க இருக்கணும்? டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் தான். அது வந்து மைல்டாக இருக்கும், இல்லைன்னா லோ அமௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி நம்மளோட இம்யூனிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்ன வருங்க? வேக்சின்ங்கிறாங்க. இப்போ ரீகாம்பினன்ட் மூலிமா நம்ம எப்படி வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இது 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. இன்டர்ஃப்ரானும் 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. எல்லாமே 5 மார்க் தான், ஈஸியான லெசனுங்க. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு வச்சு அந்த டயக்ராம் மட்டும். இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஹாஸ் பீன் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எ நியூ ஜெனரேஷன் வேக்சின்ஸ். The limitation of traditional vaccine production could be overcome by this approach. சரிங்களா? இந்த அப்ரோச்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், வெளியே வர்றதுக்கு வந்து நிறையா வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதன் மூலிமா? பயோடெக்னாலஜி மூலிமா. சரி, இப்போ என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, த ரீகாம்பினன்ட் வேக்சின் ஆர் ஜென்ரலி ஆஃப் யூனிஃபார்ம் குவாலிட்டி. நோட் பண்ண வைக்கலாம், யூனிஃபார்மாக குவாலிட்டியாக கிடைக்கும். ப்ரொடியூஸ் லெஸ் சைடு எஃபெக்ட் அஸ் கம்பேர்டு டு த வேக்சின் ப்ரொடியூஸ்டு பை த கன்வென்ஷனல் மெத்தட். பழைய நம்ம முன்னோர்கள் தயாரிக்கக்கூடிய பழமையான முறையை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா ரீகாம்பினன்ட் வேக்சின்ங்கிறது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், அது சைடு எஃபெக்ட் கம்மியாகவும் இருக்குன்ட்ருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீகாம்பினன்ட் வேக்சின் இன்க்ளூட் த சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். நோட் பண்ணுங்கள் என்னென்ன வேக்சின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின், அட்டினேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின் அண்ட் டிஎன்ஏ வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 டைப்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு என்ன? சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்ட்டு என்னென்னு பார்ப்போம். சப்யூனிட்னு என்னங்க? நமக்கு அந்த பாக்டீரியா வைரஸ் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய சப்யூனிட்டை எடுத்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், வேக்சினை ப்ரிப்பேர் பண்ணுறோம். வேக்சின் that use component of the pathogenic organisms rather than the whole organism is called subunit vaccine. மொத்த பாக்டீரியா வைரஸை யூஸ் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய ஒரு சுமால் ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்து நம்ம வேக்சினை யூஸ் பண்ணுவதற்காக நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் சப்யூனிட் வேக்சினுங்க. வேக்சின்னாலே நம்ம பாக்டீரியா வைரஸை உள்ளே செலுத்தினா அது இன்ஆக்டிவாக இருக்கும், அட்டினேட்டடாக இருக்கும், படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி. இப்போ சப்யூனிட் வேக்சின் அப்படிங்கிறது அந்த பாக்டீரியா வைரஸினுடைய மேலே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு சுமால் ஒரு யூனிட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணிக்கலாங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இஸ் வெரி suited by the developing new subunit vaccine, including components like protein, peptides, and DNA pathogenic organism. The advantages of these vaccine including their purity in preparation, stability and safe use. நோட் பண்ணி பார்க்கலாம், சுத்தமாக நல்லா பெஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நிலைத்து நிற்கும், ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தலாம், சேஃபான ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட் அட்டினேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். அட்டினேட்டட்னு என்னங்க? அதே கில்டு வேக்சினுங்க. சரிங்களா? ஹோல் பேத்தோஜனை இதில் பயன்படுத்துகிறோம், ஹோல் வைரஸோ பாக்டீரியாவோ இதில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது வந்து என்ன ஆக்டிவாக இருக்கும், இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். அப்போ இருந்தால் அதுக்கு பேர் என்ன வருங்க, அட்டினேட்டட். திஸ் இன்க்ளூட் த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பேத்தோஜெனிக் ஆர்கானிசம், பாக்டீரியா ஆர் வைரஸ் that are made non-pathogenic and are used as a vaccine. It is now possible for the genetically engineering the organism, genetically engineering organism கொடுத்துருக்காங்க, and are used them live vaccine and such vaccine are referred to as attenuated recombinant vaccine. இந்த attenuated recombinant vaccine என்ன வேக்சினுங்க, லைவ் வேக்சின், உயிர் உள்ளதாக தான் இருக்கும், ஆனால் அது இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்குங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவே வேக்சினை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாக்டீரியா வைரஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறாங்க, வேக்சினை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அது வந்து எப்படி நமக்கு இம்யூனிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டிசீஸ் என்ட்ரானால் எப்படி இம்யூனிட்டி நமக்கு பாடியில் டெவலப் ஆகுதோ சேம் எஃபெக்ட்டு இந்த டிஎன்ஏ வேக்சின்லேயும் இருக்கும். Genetically immunization by using DNA vaccine is a novel approach that come into being in 1990. நோட் பண்ணுங்க. The immune response of the body is stimulated by a DNA molecules. A DNA vaccine consisting of gene encoding on antigenic proteins. என்ன protein? Antigenic proteins
இன்சர்ட்டட் இன்டு த பிளாஸ்மிட்ஸ். சேம்ங்க தான், பிளாஸ்மிட்டு தான் எல்லாமே நமக்கு இங்கே இன்டு த பிளாஸ்மிட். அண்ட் தென் இன்கார்பரேட்டட் இன்டு த செல்ஸ் ஆஃப் டார்கெட் அனிமல்ஸ். எந்த அனிமல்ஸ்குள்ளே செலுத்தணுமோ செலுத்திடலாம். DNA instruct the cells to make the antigenic molecules which are displayed on its surface. உள்ளே போன இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தால் நமக்கு ஆன்டிஜன் அந்த நோய் கிருமி எப்படி வருது அப்படிங்கிறத இது சொல்லி செஞ்சு காமிக்குது. This would evoke the antibody response to free floating antigen secreted by the cells. The DNA vaccine cannot be used the disease as it contains only a copy of few of its genes. DNA vaccines are relatively easy and inexpensive to design and produce. சரிங்களா, இது வந்து நம்ம ரிலேட்டிவ்லி ஈஸி தான், அது வந்து இன்எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் காசு அதிகமாக செலவாகுதுங்க அப்படின்னு இருக்காங்க. வேக்சின் ப்ரொடியூஸ்டு பை தீஸ் நியூ டெக்னாலஜி அல்லது டெக்னிக் have definite advantages like producing target protein, long-lasting immunity and drier immune response only against a specific pathogen with less toxic effect. சரிங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த டெக்னாலஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். உள்ளே போன அந்த வேக்சின் வந்து சைடு எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்குன்னு இருக்காங்க. சரிங்களா, ரைட். ரீகாம்பினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் ஆர் சப்யூனிட் வேக்சின். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் அப்படிங்கிறது ரீகாம்பினன்ட் வேக்சின் தான், அது வந்து சப்யூனிட் வேக்சின். இட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை குளோனிங் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் HBsAg அப்படின்னு என்னங்க, ஹெப்பாட்டிட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன். சரிங்களா, இந்த ஜீன் இன் த ஈஸ்ட் சாக்கரோமைசிஸ் செர்விசியே. இது எதில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிங்கன்னா சாக்கரோமைசிஸ் செர்விசி அப்படிங்கிறத இன்ஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்க. இதுக்கான டெக்னாலஜி கீழே டயக்ராமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கீழே டயக்ராம் இருக்குது பாருங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் ஆன்டிஜன் ப்ரொடியூசிங் ஜீன்ஸ் HB வேக்சின் அப்படின்னு ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். கீழே டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் பி வேக்சின் HB வேக்சின் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படிங்கிற வேக்சின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் தெராப்பி. ஜீன் தெராப்பின்னு எப்படிங்க, ஏதாச்சும் நமக்கு வந்து டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குது வச்சுங்க, நமக்கு ஜெனட்டிக்கலி டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்பார்ன் எரர் இருக்குன்னா அதை வந்து இன்னொரு ஜீனை வச்சு நம்ம கரெக்டான ஜீனை வச்சு க்யூர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜீன் தெராப்பி அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.